டாக்டர் காஞ்சனமாலா, ப்ரொஃபஸர் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன், கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து வெய்ய காலத்தில் வந்து ஹீட் வேவ் சொல்லுவோம், அந்த வெப்ப காற்று வருது இல்லையா, அது வந்து நம்ம மேலே படும்போது நம்மளுடைய உடம்புல இருக்க டெம்பரேச்சர், அதாவது நம்ம வெப்பநிலை வந்து மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரி வெப்பநிலை மேலே ஏறும்போது நம்ம உடம்பு வந்து புரோட்டீனாலையும் தண்ணியினாலையும் ஆனது. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து கொதிநிலையை அடையும். கொதிநிலையை அடையும் போது நம்மளோட புரோட்டீன் வந்து அதில் வந்து சில மாற்றங்களை புரோட்டீன் வந்து சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தண்ணியை கொதிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு முட்டையை உள்ளே போடுறோம். முட்டை இஸ் புரோட்டீன். ஸோ என்ன ஆகும், நமக்கு அந்த முட்டை வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதே மாதிரியான பாதிப்பு தான் நம்மளுடைய உடம்புலையும் இருக்குது. ஸோ அதனால் இந்த பாதிப்பு வந்து நம்ம அடைஞ்ச அப்புறமா டேமேஜ்லாம் ஆனப்புறம் நம்ம வந்து பழைய மாதிரி ஆகணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ ட்ரீட்மெண்ட்டை விட வந்து நமக்கு பெட்டர் வந்து ஹீட் எக்ஸ்போஷர்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது தான். ஸோ தற்காப்பு நடவடிக்கை தான் நம்மளை வந்து காப்பாற்றுமே ஒழிய, நம்ம வந்து இன்டென்சிவாக எவ்வளோதான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணாலும் மார்டாலிட்டி, அதாவது இறப்பு விகிதம் வந்து மிக அதிகம். அதனால பொதுமக்களோடுக்கு கொடுக்குற நான் எங்கள் சார்பிலேருந்து கொடுக்குற வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டெல்லாம் எங்களுக்கு ஃபில் ஆகாமல் இருக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. ஸோ எக்ஸ்போஷர் டு ஹீட், அதாவது வெளியில் இந்த டைமில் இந்த 10லேருந்து அந்த 4 மணி இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சன் எக்ஸ்போஷர் இல்லாமல், அதாவது அந்த ஹீட் வேவோட எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படியே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து லூஸான ஆடைகள், காட்டன் ஆடைகள், கதர், அந்த மாதிரியான லூஸான ஆடைகள் அணிந்துட்டு, சில்க், நைலான் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, தலையெல்லாம் கவர் பண்ணிவிட்டு இல்லை கொடையை யூஸ் பண்ணணும். அடுத்து கையில் வந்து தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இல்லைன்னா நீர் மோர் ரொம்ப நல்லது. இளநீர் இருக்குது, அதே மாதிரி நமக்கு வந்து பதநீர் இருக்குது, அப்புறம் நுங்கு அது மாதிரி இருக்குது, அப்புறம் நம்ம கூழ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அருந்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஹீட்டோட தாக்கத்துலேருந்து நம்மளை வந்து தற்காத்துக்க முடியும். ஸோ இப்போ எப்போ வந்து நம்ம வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து சஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து நார்மலாக இருக்காரு. நார்மலாக இருக்கவர் வந்து போயிட்டு வெளியில் வந்து வெயிலில் போயிட்டு வராரு. வெயிலில் போயிட்டு வந்த உடனே பார்த்தா அவர் வந்து தலை சுற்றுது, மயக்கமாக இருக்குது, எழுந்துக்க முடியல, வாந்தி வருது, திடீர்னு வந்து நினைவு தவறுற மாதிரி இருக்குது, குளர்ற மாதிரி பேசுகிறாரு, இல்லை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வலிப்பு மாதிரி வருது. வலிப்பு மாதிரி வர்றது வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கையை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நெருப்பு மாதிரி இருக்கும் உடம்பே. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு சிம்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு, வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு உள்ளே வரவங்க வந்து டயர்டாக இருக்குன்னு சொன்னாலே வந்து அதுவே ஒரு சிம்டம். வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளை வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சில ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஒர்க்கிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரோட் போடுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க வேலையே வந்து சன் கீழே தான், அந்த வெயிலில் தான் அவங்க வேலை செய்யறது. அதே மாதிரி கட்டட வேலையில் ஈடுபடுறவங்க பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மெஷினரியில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து தற்காத்துக்கணும். ஸோ தற்காத்துக்கிறது எப்படின்னா, குளிர்ச்சியான இதை பொருட்களை சாப்பிடணும். அதுக்குன்னு வந்து நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது. குளிர்ச்சியான பொருள் நான் சொல்கிறது வந்து நம்ம மோர், நம்ம கூழ், அந்த மாதிரியான நேச்சுரலாக நம்ம கல்ச்சரில் நம்மளோட பாரம்பரிய உணவில் இருக்கிறதையே சாப்பிட்டாலே போதும். ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து நமக்கு யூரின் வந்து கம்மியாக வருது, இல்லை ஒரு ஹை கலரில் வருதுனாலே அது ஒரு வார்னிங் சைன். ஸோ அது மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு டயர்ட் ஆகுது, நம்மளால் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒரு 4 நாள் தூங்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும், ஒரு வேலையை நம்மளால் கரெக்டாக பண்ண முடியல, யோசிக்க முடியலன்னா அதுவும் ஒரு அறிகுறி. ஸோ இந்த அறிகுறியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையுமே இப்போ வந்து தெர்மோமீட்டர்னு ஒன்று இருக்கும். டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஒரு 150 ரூபா அவ்வளோதான் இருக்கும். ஸோ எல்லா சின்ன பசங்கள்லாம் வந்து டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு எல்லா வீட்லையும் வச்சுருப்பாங்க. அந்த தெர்மோமீட்டர் வந்து நம்ம ஆக்சிலான்னு சொல்கிற இந்த ஆம்பிட்டில் வச்சுட்டு நம்மளே கூட டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். ஒரு சஸ்பிஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ ரொம்ப சின்ன பசங்க வெயிலில் போய் விளையாடிட்டு வராங்க, இல்லை ஒரு வயசானவங்க வெளியில் எதுக்கோ போயிட்டு வராங்க, இல்லை ஒரு டயபிட்டிஸ், ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸில் விளையாடுறவங்க, அத்லெட்ஸ், அவங்க போய் பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும்போது நம்மளே டெம்பரேச்சர் கூட பார்த்துக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 101 100க்கு மேலே இருந்தாலே ஒரு சஸ்பிஷன் வரணும். அந்த டெம்பரேச்சரோட சேர்த்து நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, ட்ரௌசியாக இருக்கிறது, கிளியராக இல்லாத மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஆரம்ப நிலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து உள்ள ஓரல் இன்டேக் நல்லா சாப்பிட முடியுது, முழுங்க முடியுதுன்னா அவங்களுக்கு வந்து நீர் ஆகாரம் ஏதாவது கொடுக்கணும். கொடுத்துட்டு கூல் டவுன் பண்ணணும். இப்போ வீட்டிலன்னா நம்ம வந்து ஷவரை திறந்துட்டு நிற்க வைக்கலாம், இல்லை ஈர
துணியை போட்டு தொடச்சி விடலாம், தலையெல்லாம் துடைக்கலாம். அந்த ஐஸ் லெட்ஜ் தெரப்பி இங்கே பண்ணுவோம். ஐஸ் லெட்ஜ் தெரப்பியில் வந்து கூல் பண்ண முடியல, ஐஸ் லெட்ஜ் ஐஸ் வாட்டர் ஐவி ஃப்ளூயிடில் வந்து சில்லாக வந்து கொடுப்போம். ரொம்ப சில்லாக இல்லை, அது கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி கொடுப்போம். அடுத்து வந்து ரயில் டியூப்பில் வந்து அதே மாதிரி சில் ஃப்ளூயிட் தருவோம். அப்புறம் உடம்பெல்லாம் வந்து தொடச்சி விடுவோம். ஸ்லட்ஜுன்றது வந்து ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே வந்து இந்த ஐஸ் கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் வந்து நமக்கு தண்ணியும் ஐஸுமா ஒரு கலவை இருக்கும் இல்லைங்களா, அது அந்த கலவையில் வந்து இவங்களை வந்து படுக்க வச்சு டெம்பரேச்சர் வந்து குறைப்போம். இது வந்து 106 107 வந்து அவங்களுக்கு இது இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது வேரியேஷன், ஒரு 102 வராங்க அப்படின்னா வெறும்னே வந்து தொடச்சி விட்டு ஐவி ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் போட்டாலே செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ எங்களோட எய்ம் வந்து 1/2 an hour வந்து அவங்க டெம்பரேச்சரை வந்து குறைக்கணும். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த சுடு தண்ணியில் முட்டையை வந்து ஊற்றினா சீக்கிரமாக எடுத்தால் முட்டை வந்து காப்பாற்றப்படும். இதுதான் வந்து பேசிஸ் ட்ரீட்மெண்ட்டே இதுதான். இதில் வந்து முடியல குறையலங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து இந்த டயாலிசிஸ் மிஷின் யூஸ் பண்ணுவோம். இந்த மிஷினில் வந்து என்னென்னா கோல்ட் ஐசோலேட் சொல்லுவோம். அதாவது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த இதை வந்து டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும். இது வந்து கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கும், 20 இருக்கலாம், 20 to 25 டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ சீக்கிரம் நம்ம குறைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைஸ்லேட்டை யூஸ் பண்ணுவோம். டைஸ்லேட்னா அதில் ரொட்டேட் ஆகிற அந்த சொல்யூஷன். ஸோ அதில் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெம்பரேச்சரை குறைப்போம். ஸோ இப்படி குறைக்கும் போது நமக்கு அந்த டேமேஜ் ஸ்டாப் ஆகுமே தவிர ப்ரோக்ரஸ் ஆகாமல் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு தீக்காயம் ஏற்பட்ட அப்புறம் இருக்கிற நிலைமை மாதிரி தான். ஸோ சப்போர்ட்டிவ் தெரப்பி தான் நம்ம இங்கே வந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது பிபி எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மூச்சு திணறல் அது மாதிரிலாம் வரும். அதுக்கு தான் நம்ம வந்து வென்டிலேட்டரி சப்போர்ட்டும் மருந்துகள்லாம் கொடுத்து நம்மளோட ஹார்ட் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ மற்றபடி வந்து நமக்கு இப்போ ஒரு காய்ச்சல் பேரஸ்டமால் கொடுத்தா சரியாயிடும் அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ட்ரக் தெரப்பி கிடையாது. ஸோ எப்படி ஒரு ரேபீஸ் வியாதி வந்தாக்கா ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிச்சாலும் ட்ரீட்மெண்ட்டுன்றது ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ட்ரக் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த ஹீட் எக்ஸ்போஷர் இல்லாமல் நம்மளை காப்பாற்றிக்கிறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரொம்ப ஐஸ் கோல்டு ஐஸ் ஜில்லுன்னு இருக்கிறது அதெல்லாமும் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஜூஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரியான ரொம்ப வந்து சாலிடாக இல்லாமல் காரம் மசாலா இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி சாப்பிட்றது, அடிக்கடி சாப்பிட்றது, ஃப்ளூயிடாக எடுத்துக்கிறது, என்ன சொல்கிறது தண்ணி நிறைய குடிக்கிறது. இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஓஆர்எஸ் சொல்யூஷனே டெய்லி குடிப்பாங்க. அதுவும் வந்து தப்பு. ஓஆர்எஸ் வந்து ஒரு மருந்து நமக்கு சஸ்பீஷன் இருந்தால் தான் அந்த மருந்து குடிக்க போகிறோம். டீஹைட்ரேஷன் இருந்தால் ஓஆர்எஸ் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக்கில் கொடுப்பாங்க. அதுலேயும் நம்ம பார்த்து எடுக்கணும். ஓஆர்எஸ் வந்து WHO ஃபார்முலேஷன் இருக்கும். 1 லிட்டரில் வந்து கலக்கிற மாதிரி பாக்கெட்டில் பேக்கெட்ஸ் இருக்கும், அதில் போட்டிருப்பாங்க WHO ஃபார்முலேஷன் ஓஆர்எஸ். அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அதுதான் மருந்து. மற்றது வரதெல்லாம் வந்து சக்கரை தண்ணி which is not good for this condition. ஸோ வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுறோன்றது, மற்றபடி அவாய்ட் ஹீட். நம்ம இப்போ ஏசியில் இருக்கோம், நமக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. ஏசிலையும் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் வரும். ஸோ நம்ம எங்கே இருந்தாலுமே நம்ம வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஓவரலாக வந்து நிறைய வந்து நீர் எடுத்துக்கணும். நீர் மோர் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது.